போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் ஜாமீன் கோரிய மனுவானது சென்னை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம். தடை செய்யப்பட்ட கொக்கைன் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதே வழக்கில் நடிகர் கிருஷ்ணா 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது நடிகர் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவல்துறை விசாரணைக்கு அழைத்த போது தாம் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைத்ததாக கூறினார். மேலும் மருத்துவ பரிசோதனையில் தாம் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என முடிவு வந்ததாகவும் கிருஷ்ணாவின் கைது நடவடிக்கை அடிப்படை உரிமையை மீறிய செயல் என்றும் தெரிவித்தார். மேலும் எதன் அடிப்படையில் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார் என்ற காரணம் தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறினார். நடிகர் ஸ்ரீகாந்த் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தம்மிடம் இருந்து போதைப் பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும் போதைப் பொருள் பதுக்கி வைப்பதற்கும் அதனை பயன்படுத்துவதற்கும் வித்தியாசம் உள்ளதாக கூறினார். மேலும் இந்த வழக்கு என்பது ஜாமீனில் வெளிவரக்கூடிய வழக்கு என்பதால் தமக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நடிகர் ஸ்ரீகாந்த் சார்பில் வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இருவருக்கும் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து இருவரின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை நீதிபதி ஒத்திவைத்தார். மதியழகன், இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு என்ன மாதிரி இருக்கும்? அவர் இந்த ஜாமீன் கோரிய மனுவை மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குதா? மனு தாக்கல் செய்யப்பட்டு தற்பொழுதுதான் விசாரணையானது முடிவடைந்திருக்கிறது. நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று மாலையே தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தீர்ப்பு என்ன மாதிரி வரப்போகிறது என்பதை பொறுத்துதான் இந்த வழக்கில் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் கூற முடியும். ஏனென்றால் ஒருவேளை இருவருக்கும் ஜாமீன் மறுக்கப்படும் பட்சத்தில் அதனை எதிர்த்து இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இன்று மாலை இந்த வழக்கில் தீர்ப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீர்ப்பு வந்த பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை நம்மால் கூற முடியும். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.